தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு பாலகிருஷ்ணன் வணக்கம். நீங்க பல்வேறு காரணங்கள் சொல்லி ஆளுநர் தேநீர் விருந்த புறக்கணிச்சீங்க. இப்போ முதலமைச்சரே பங்கேற்றிருக்கிறார், மொத்த அமைச்சரவையும் பங்கேற்றிருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லையா, ஆளுநருடைய தேநீர் விருந்த புறக்கணிக்கிறது கட்சிகள் என்கிற அடிப்படையில் நாங்க புறக்கணிச்சிருக்கோம், மற்ற தோழமை கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. அரசுங்கிற சார்பில் அரசாங்கம் கவர்னரும் அரசாங்கம் இவங்களும் அரசாங்கம் அரசு புறக்கணிக்கிறதா முடிவெடுக்க முடியாதுங்களா? எனவே அரசு புறக்கணித்த காலங்களும் உண்டு. கடந்த வருஷம் நீட் பிரச்சனைன்னு சொல்லி அரசு புறக்கணிக்கல. அரசு அடிப்படையில முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. கட்சிங்கிற முறையில நாங்க ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி அரசாங்கம் அரசாங்கம் சொல்ற மாதிரி தானே இருக்கு. அதனால அரசுங்கிற அடிப்படையில் நீங்க சொல்ற கூற்று சரியா இருந்தா அப்ப போன வருஷம் பங்கேற்றிருக்கணும்ல. போன வருஷம் புறக்கணிச்சிருக்கிறோம். இல்ல, எப்ப அரசு முடிவெடுக்குதோ அப்பதானே முடியும். அரசு அதுதான் சொல்றேன். அப்ப போன வருஷம் அது கவர்னர் ஆளுநருடைய அரசு இல்லையா? இந்த வருஷம் மட்டும் ஆளுநருடைய அரசு. தொடர்ந்து புறக்கணிக்கிறதுங்கிறது வேண்டாம். எனவே இந்த நேரத்துல புறக்கணிக்க இன்னைக்கு கலந்துக்கிறது முடிவெடுத்திருக்காங்க. அரசுடைய முடிவை நாம எப்படி விமர்சிக்க முடியும்? கட்சிங்கிற முறையில திமுகவும் கலந்துக்கல, கட்சி தலைவர்கள்ங்கிற முறையில அவங்க கலந்துக்கல, அமைச்சருங்கிற முறையில தான் முதலமைச்சர் முறையில கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி முடிவெடுக்கிற அரசு அதிகாரம் அரசுக்கு இருக்குல்ல. இப்போ அதிமுக இல்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்ப அதிமுகவுமே தேநீர் விருந்துல பங்கேற்றிருக்கிறது. ஆனா அவங்க ஜெயக்குமாரையும் பெஞ்சமினையும் மட்டும் அனுப்பியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி நேர்ல போகல. அப்போ அந்த மாதிரி சில பிரதிநிதிகள் மட்டும் அனுப்பியிருக்கலாமே, இல்ல அரசு அதிகாரிகள் மட்டும் அனுப்பியிருக்கலாமே, முதலமைச்சர் நேர்ல போகும்போது கேள்வி எழுதே அப்படின்னு எதிர்த்தரப்புல கேக்குறாங்க. இல்லைங்க, இது கட்சிங்கிற அடிப்படையில ஒருத்தர் தீர்மானிச்சு கட்சியில இருக்கிற ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் அனுப்புறதுங்கிறது வேற. அரசு பங்கேற்குதுன்னு முடிவெடுக்கிற போது முதலமைச்சர் போறதுதானே முறையா இருக்குங்கிற அடிப்படையில போயிருக்காங்க அவங்க. ஆமா, ஓகே, நன்றிங்க. நன்றி நன்றி திரு பாலகிருஷ்ணன், உங்கள் பார்வை பதிவு செய்ததற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.